இதுதான் எனக்கு தெரிஞ்சு முதன்முறையாக பதவியேற்பு இவ்வளோ கோலாகலமாக இவ்வளவு பிரம்மாண்டமாக நடக்கிறது எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதன்முறை. பல முறை நான் வந்திருக்கேன். தேர்தலுக்கு முன்னாடி தான் இந்த ஆர்ப்பாட்டம்லாம் இருக்கும். தேர்தல் முடிஞ்ச பிறகு பதவி ஏற்கும்போது அது சவசவசமாக இருக்கும். ஆனால் முதன்முறையாக பதவி ஏற்ற பிறகு வெற்றி பெற்ற பிறகு பதவி ஏற்கின்ற நிகழ்ச்சிக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டமாக மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இதுதான். எனக்கு ஒரு 10-15 வருஷமாக நான் உங்களை பார்த்துருக்கேன். இதுதான் முதல் முறை. இதில் ஒரு ஆனந்தமும் இருக்குது, ஒரு அபாயமும் இருக்குங்கிறத பரத் உட்பட்ட நிர்வாகிகள் புரிஞ்சுக்கணும். ஆனந்தம் என்னென்னா நாம் எல்லாம் ஒரு சேர வெற்றி பெற்றிருக்கோம், இதுதான் ஆனந்தம். அபாயம் என்னென்னா உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்குறாங்கிறது தான் அந்த அபாயம். நிறைய அதாவது ஓவர் பில்டப் கொடுத்து படம் வரும்போது அந்த படத்தில் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் நம்ம எதிர்பார்ப்போம். அப்போ அப்படி இல்லைனாவே அது நெகட்டிவாக மாறிடும். அப்போ உங்கள் மேலே வைக்க நம்பிக்கை மிக மிக அதிகம். அந்த நம்பிக்கையை நம்ம எப்படி சரிப்படுத்த முடியும், எப்படி நம்பிக்கையை நிறைவேற்ற முடியும்? முதல் நம்பிக்கை, இந்த சின்னத்திரை நடிகர் சங்கம் ஒரு கட்டமைப்பான நடிகர் சங்கமாக இயங்க வேண்டும். இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று இந்த அமைப்பில் இருக்கிறவங்க நடிக்கணும், இல்லை நடிக்கிறவங்க இந்த அமைப்பில் உறுப்பினராக இருக்கணும். ராதாரவி சார் சொன்னார், இப்போ சேனல் தான் டிசைட் பண்ணுறாங்க. யார் வேணாலும் டிசைட் பண்ணிட்டோம். டிசைட் பண்ண பிறகு அவங்க உறுப்பினராக இருந்தால் தான் நடிக்க முடியும். அப்போ அவங்க இங்கே மெம்பர்ஷிப் ஆன பிறகு தான் அவங்க நடிக்க போகணும். நாங்கள் நடிக்கிட்டோம் அப்புறம் நாங்கள் இங்கே மெம்பர் ஆகட்டும் அப்படின்னா கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தை பெற்றுங்க, குழந்தை பெற்றுட்டு கல்யாணம் பண்ணுங்க. அதனால் எங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டு நீங்கள் போங்க. அப்போ நமக்குள்ளே ஒரு கூட்டமைப்புக்குள்ளே